ஹே கைஸ், வெல்கம் டு ஆஸ்ட்ரக்லன். ஸோ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது வந்து ஒரு லேசர் என்கிரேவிங் மிஷின் வந்து இம்போர்ட் பண்ணியிருக்கேன். இது வந்து ஃபார் மை பிஸ்னஸ். பட் இதில் வந்து நிறைய விஷயம் கற்றுக்கலாம். ஏற்கனவே நான் சிஎன்சியில் வந்து கொஞ்சம் இந்த ப்ரோக்ராமிங் அந்த விஷயம்லாம் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் இதை பற்றியான கொஞ்சம் பேசிக்ஸ்லாம் இருக்குது. ஸோ ஃபஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் திங் வந்து இது இம்போர்ட் பண்ணி இதை கொண்டு வந்து டெலிவர் பண்ணுறது கொஞ்சம் டிஃபிகல்ட்டிஸ்லாம் இருந்துச்சு. இந்த சென்ஸ் வந்து இது 100 கேஜிஸ், இது 100 கேஜிஸ்க்கு மேலே. ஸோ அதனால் இது ஒரு ஆள் ஃபோர்க் லிஃப்ட்டு அந்தமாரி கொஞ்சம் சில டிஃபிகல்ட்டிஸ்லாம் இருந்துச்சு. மற்றபடி சார்ட் ஆஃப் ஓகே. ஸோ இப்போ ஒரு அன்பாக்சிங் பார்ப்போம். ஸோ இந்த அன்பாக்சிங்கில் அண்ட் அது முடிச்சதுக்கப்புறம் எப்படி அசெம்பிள் பண்ணுறது அதெல்லாம் பார்ப்போம். ஸோ அது போகிறதுக்கு முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் இந்த பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். ஸோ நம்ம வீடியோஸ் போட்டால் உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகே. ஸோ இப்போ இது வந்து நம்ம இப்போ சைனாலேருந்து ஆர்டர் பண்ணி வந்திருக்கு. அண்ட் இது என்ன ரீசன், எதுக்காக இது வாங்குகிறோம் அப்படின்னா வந்து நம்ம ஒரு இம்போர்ட்ஸ் கம்பெனி வச்சுருக்கோம். அதில் வந்து நிறையா இந்த ஃபர்னிச்சர்ஸ் அதெல்லாம் பண்ணிகிட்ருக்குறோம். கொஞ்சம் ப்ரீமியமான இந்த கிட்ஸ் பெட் ஃபர்னிச்சர், கார் பெட் மாரி ஒரு ஃபர்னிச்சர்ஸ் இதெல்லாம் பண்ணிகிட்ருக்குறோம். அண்ட் அதுமாரி நிறைய பேரும் பண்ணுவாங்க. பட் அவங்களுக்கு வந்து இட்ஸ் ஜஸ்ட் பிஸ்னஸ். ஸோ அதில் ஒன்றும் பெரிய லவ் எதுவும் இருக்கிற மாதிரி தெரியல. ஸோ நம்ம வந்து கொஞ்சம் ஸ்பெஷலாக பண்ணுவோம், நம்ம மார்க்கெட்டில் நம்ம கொஞ்சம் தனியாக தெரியணும் அப்படின்றதுக்காக இதில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, எங்கள் கஸ்டமர்ஸ்க்கு எல்லாத்துக்கும் வந்து அவங்களோட நேம் வந்து இல்லைனா நம்பர் பிளேட் மாதிரி வந்து என்கிரேவ் பண்ணி அதை வந்து அந்த பெட்டு கூட சேர்த்து கொடுக்க போகிறோம். ஸோ அதனால் கொஞ்சம் ஒரு வேல்யூ ஆட் பண்ணலாம். மற்ற வெண்டர்ஸ் பண்ணாத சில விஷயத்தை வந்து நம்மளால் பண்ண முடியும். ஒரு வேல்யூ ஆடிஷன் தான். ஸோ அசம்பிளிங்கை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா வந்து ஓரளவுக்கு ஈஸி தான். கம்பேரிட்டிவ்லி வந்து ஈஸி தான். ஏன்னா சிஎன்சி மிஷின்ஸ் இதுக்கு முன்னாடி வந்து இந்த சின்ன சின்ன ட்ரபிள் ஷூட்ஸு, இந்த மேக்ரோ ப்ரோக்ராமிங் அதெல்லாம் பண்ணியிருக்கேன். அண்ட் அது எல்லாமே கொஞ்சம் வந்து டீடியஸாக இருக்கும். ஏன்னா லெகசி சிஸ்டம்ஸாக இருக்கும். இல்லை வந்து ரொம்ப கூகுள்லாம் பண்ணிலாம் நம்ம வந்து எதுவுமே பண்ண முடியாது. சப்ளையர் சப்போர்ட் இல்லைனா ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனால் நீங்கள் ஜென்ரலாக இதுமாரிலாம் நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா முக்கால்வாசி சப்ளையர் சப்போர்ட் செக் பண்ணிக்கோங்க. சப்ளையர் சப்போர்ட் இல்லாமல் வாங்குறது ரொம்ப கஷ்டம். அண்ட் ஆல்சோ அவங்க வந்து நிறைய சைனீஸ் அந்தமாரி ஜெர்மனி அந்தமாதிரி டிஃப்ரெண்ட் லாங்குவேஜஸ்லாம் பேசினாங்க அப்படின்னா வந்து அதுவும் அகெயின் ஆட்ஸ் டு கொஞ்சம் டிஃபிகல்ட்டிஸ் இருக்கும். ஓகே. ஸோ இது அசெம்பிள் பண்ணுறதுல வந்து எனக்கு ப்ராக்டிக்கலாக வந்து பார்த்த விஷயம் என்னென்ன அப்படின்னா வந்து சில இதெல்லாம் வந்து போடுறதுக்கு வந்து கொஞ்சம் சேலஞ்சிங்காக இருந்துச்சு. கரெக்டாக அலைன் பண்ணி அது கரெக்டாக ப்ரிசைஸாக போடுறதுக்கு கொஞ்சம் சேலஞ்சிங் இருந்துச்சு. ஸோ அதனால் நான் வந்து 2-3 தடவை வந்து கழட்டிட்டு திரும்ப ட்ரை பண்ணி அது கொஞ்சம் டைம் வேஸ்ட் ஆச்சு. மற்றபடி இட்ஸ் நாட் அ வெரி டிஃபிகல்ட் ப்ராசஸ். ஓரளவுக்கு ஸ்ட்ரைட் ப்ராசஸ் இது. ஸோ இப்போதைக்கு நான் வச்சுருக்கிறது வந்து ஒரு பேஸ் பிளேட்டு, அதுக்கு மேலே வந்து ஒரு வெர்டிக்கல் காலம். ஸோ இதில் தான் வந்து இந்த லேசர் பீம் வந்து அந்த பிளாட்ஃபார்ம் மேலே தான் உட்காரும். அண்ட் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த வெர்டிக்கல் பீம் வந்து ஃபுல்லாக நம்ம செட் பண்ணியாச்சு. அடுத்து வந்து லேசர் வந்து நம்ம அது மேலே வைக்க போகிறோம். இந்த லேசர் வந்து எப்படின்னா, அந்த ஒரு ஹரிசாண்டலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த வெர்டிக்கல் பீம் பக்கத்தில் ஒரு ஹரிசாண்டல் பிளாட்ஃபார்மில் இருக்குது. அண்ட் அது வந்து அட்ஜஸ்டபிள். ஸோ தட் நீங்கள் அந்த லேசர் வந்து மேலேயும் கீழேயும் போயிட்டு வரும். அது ஏன் அட்ஜஸ்டபிள் அப்படின்னா வந்து நம்ம கீழே வந்து நம்ம என்கிரேவ் பர்ன் பண்ணுற ஆப்ஜெக்ட் வந்து ஒரு பர்டிகுலர் ஹைட் இருக்கும். எல்லாமே வந்து கரெக்டாக தட்டையாக இருக்காது. சில வந்து பாக்ஸாக இருக்கும். ஸோ அந்தமாரி டிஃப்ரெண்ட் ஆப்ஜெக்ட்ஸ் டிஃப்ரெண்ட் ஹைட்டில் இருக்கும். ஸோ அப்படி இருக்கிறப்ப நமக்கு அந்த லேசரோட ஃபோக்கல் பாயிண்ட் வந்து அட்ஜஸ்ட் பண்ணும். ஸோ அது எப்படின்றது அதையும் கொஞ்சம் குயிக்காக சொல்கிறேன். ஸோ இப்போ இதெல்லாம் கொஞ்சம் குட்டி குட்டி சேலஞ்சஸ் இருந்துச்சு அசம்பிளிங்கில். ஒரு ரீசன் என்ன அப்படின்னா வந்து அது எல்லாமே உள்ளே வந்து ஒரு செட் ஆஃப் ஸ்க்ரூஸ் மாதிரி இருந்துச்சு. ஸோ அந்த ஸ்க்ரூஸ் கரெக்டாக நம்ம வந்து அலைன் பண்ணிவிட்டு நம்ம அதை போடணும். அது கொஞ்சம் டிஃபிகல்ட்டிஸ் இருந்துச்சு. ஸோ எனிவே, ஸோ இட்ஸ் நாட் தட் டிஃபிகல்ட். ஸோ இப்போ நம்ம இது வச்சாச்சு. இதோட உள்ளார என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உள்ளார ஒரு பிசி கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக ஒரு டெஸ்க்டாப் கம்ப்யூட்டரே இருக்குது. ப்ளஸ் வந்து இந்த லேசர் யூனிட் ஒன்று இருக்குது. அதுக்கப்புறம் அடிஷ்னலாக ஒரு சர்க்யூட் பிரேக்கர் அந்தமாரி அது மற்ற விஷயம்லாம் இருக்குது. ஃபியூஸ் அதெல்லாமே இருக்குது. ஸோ அதை வந்து குயிக்காக ஐ வில் வாக் யூ த்ரூ ஆஃப்டர் திஸ். ஸோ இப்போ இதை நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. அண்ட் ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் கீழே இருக்கிற அந்த பேஸ் பிளேட் வந்து அந்த இடத்துல தான் வந்து லேசர் வந்து பர்ன் பண்ணும். அண்ட் இந்த லேசரோட ஸ்பெசிஃபிகேஷன் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா வந்து இது ஃபைபர் 30 வாட் அப்படின்ற ஒரு கன்ஃபிகரேஷன் இது. ஸோ இது என்ன வேவ் லெங்த்தில் ஒர்க் ஆகும் அப்படின்னா வந்து 1064 மில்லிமீட்டர் அந்த ரேஞ்சில் வேவ் லெங்த்தில் இது ஒர்க் ஆகும். அண்ட் பீம் குவாலிட்டி பார்த்திங்க அப்படின்னா வந்து சார்ட் ஆஃப் லைக் இட்ஸ் கன்சிடர் டீசென்ட் குவாலிட்டி. ஸோ அதனால் இதோட ப்ரிசிஷன் எல்லாமே வந்து டீசெண்டாக இருக்குது. அண்ட் அதேமாரி மார்க்கிங் ஸ்பீட் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா வந்து கிட்டத்தட்ட 7000 மில்லிமீட்டர் வந்து பர் செகண்டுக்கு வந்து இது பண்ணும். ஸோ அந்த அளவுக்கு இது ஃபாஸ்ட்டான இது என்கிரேவ் பண்ணுற லேசர் இது. அண்ட் அதேமாரி மினிமம் வித் இதுதான் ஒன் ஆஃப் தி பேராமீட்டர்ஸ். அந்த லேசரோட ப்ரிசைஸாக எவ்வளோ மினிமம் வித்து வந்து உள்ளார போக முடியும் அப்படின்றது வந்து ஐ திங்க் இட்ஸ் அரௌண்ட் 1 நானோமீட்டரோ இல்லை 0.001 மில்லிமீட்டர்னு நினைக்கிறேன். ஸோ அந்தளவுக்கு மைன்யூட்டான விஷயம் வந்து இந்த லேசரால் பர்ன் பண்ண முடியும்.
அண்ட் அதேமாரி இதோட பவர் நீங்கள் பார்த்தீங்கன்னா 110 வோல்ட்டு கொஞ்சம் இருக்கும். 60 ஹெர்ட்ஸ் இது. இன்புட் வந்து 175 வாட்ஸ் இது. அண்ட் இதில் வந்து கூலிங் வந்து சிலது வந்து லிக்விட் கூல்டு, அதுக்கப்புறம் ஏர் கூல்டு, ஃபேன் அந்த மாதிரி இருக்குது. இதில் வந்து ஃபேன் இருக்குது. ஸோ இட்ஸ் மோர் லைக் ஏர் கூல்டு இது. அண்ட் லேசர் மாடியூல் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா வந்து 10,000 அது கிட்டத்தட்ட 100,000 ஹவர்ஸ் லைஃப் டைம், இதோட லைஃப் டைம். ஸோ 100,000 ஹவர்ஸ்னால் இட்ஸ் லைக் குவைட் லாட். அண்ட் சூப்பர். ஸோ இதோட காஸ்ட் வைஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா சம்வேர் அரவுண்ட் ஒரு $3,000 to $4,000 அப்படின்னு நம்ம சொல்லலாம். அது நீங்கள் கன்வெர்ட் பண்ணிங்கன்னா ஆஸ்திரேலியன் டாலர்ஸ்க்கு வந்து ப்ராப்ளி அரவுண்ட் ஒரு $5,000 to $6,000 $6,000 அந்த மார்க் வந்திருக்கும். ப்ளஸ் வந்து கஸ்டம்ஸ், நம்ம ஜிஎஸ்டி டியூட்டி அதெல்லாம் இருக்குது. அண்ட் ஷிப்பிங்கு, அண்ட் அதுக்கப்புறம் லோக்கல் ஷிப்பிங்கு. ஸோ இதெல்லாம் சேர்த்திங்கன்னா சம்வேர் அரவுண்ட் ஒரு $10,000 கிட்டக்க வந்துடும். அப்ராக்சிமேட்டாக வந்து ஒரு $10,000 கிட்டக்க. இந்தியன் ருப்பீஸ்க்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா சம்வேர் அரவுண்ட் ஒரு 5 lakhs அந்த ரேஞ்ச் வரும். ஸோ இப்போ இந்த லேசரை வச்சு நம்ம என்னென்ன பண்ணலாம் அப்படின்னா வந்து நிறைய விஷயத்தை என்கிரேவ் பண்ணலாம். நேம் போர்டு, அதுக்கப்புறம் சிக்னேச்சர்ஸ், சின்னதாக வந்து வீட்டுக்குள்ளே வைக்கிறது, ஆஃபீஸில் வைக்கிறது, அந்தமாரி விஷயம்லாம் வைக்கலாம். ஓகே, இப்போ ஃபைனலாக வந்து அசம்பிள் பண்ணியாச்சு. ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா வந்து இந்த சைடு வந்து இருக்கிறது எல்லாமே வந்து அந்த கனெக்டர்ஸ், இந்த லேசர் மாடியூல் கூட எப்படி ஒயரிங் அவங்க பண்ணியிருக்காங்க அது வந்து இந்த பக்கம் இருக்குது. முன்னாடி வந்து ஸ்விட்சஸ் இருக்குது. அண்டு பின்னாடி வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஆக்சுவலாக பிசி ஒன்று வச்சுருக்காங்க. அதோட ஆக்சஸ்ஸு, பவர் சப்ளை அது எல்லாமே இங்கே இருக்குது. ஸோ அதுக்கு மேலே வந்து ஒரு சர்க்யூட் பிரேக்கர் ஒன்று இருக்குது. அண்டு அந்த சைடில் பார்த்தீங்கன்னா பிளாக் கலரில் இருக்கிறது வந்து ஒரு சார்ட் ஆஃப் லைக் ஃபுட் பெடல். அது சம்டைம்ஸ் வந்து நீங்கள் ஒரு கன்ஃபிகரேஷன் நீங்கள் கொடுத்துட்டீங்க லேசருக்கு அப்படின்னா அந்த ஃபுட் பெடல் கிளிக் பண்ணிங்கன்னா அது திரும்ப வந்து அந்த ஒர்க்கை அது செய்யும். ஓகே, ஸோ திஸ் இஸ் ஜஸ்ட் அன்பாக்சிங். இதை பற்றி இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்டாக பார்ப்போம். அடுத்து என்கிரேவிங்கும் பண்ணுறேன். ஸோ அதையும் நீங்கள் ஒரு வழியாக அந்த லேசர் வந்து ஃபுல்லாக அசம்பிள் பண்ணியாச்சு. என்கிரேவர் பண்ணிட்டு நிறைய டெஸ்டிங்லாம் வந்துச்சு. ஸோ எல்லாத்தையும் முடிச்சுட்டு இப்போ ஆல்மோஸ்ட் எல்லா வேலையும் முடிஞ்சு ரெடியாக இருக்குது. ஒரு சின்ன டெஸ்ட் என்கிரேவிங் பண்ணிட்டேன். ஸோ இப்போ வந்து இன்னொரு என்கிரேவிங் பண்ணுறேன். ஸோ அதை நம்ம போய் எப்படி வருது அப்படின்றத பார்ப்போம். ஸோ இதில் நம்ம என்கிரேவ் பண்ண போகிறோம். சும்மா ஆஸ்க் ரெகுலன் அப்படின்னு சொல்லிட்டு என்கிரேவ் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ சூப்பராக வந்துருக்கு. ஓகே, ஸோ ஒரு வழியாக லேசர் என்கிரேவிங் ப்ராஜெக்ட் வந்து இப்போதைக்கு எல்லாம் செட் பண்ணி எல்லாம் முடிச்சாச்சு. அண்ட் இப்போ இதுக்காக சில ப்ராடக்ட்ஸ்லாம் வாங்கியிருக்கு. ஃபோன் கேசஸ் இதெல்லாம் வாங்கியிருக்கு. நெக்ஸ்ட் வந்து அதெல்லாம் அடுத்து ப்ரீசெட்லாம் ரெடி பண்ணிட்டு அடுத்து அந்த ஒர்க் ஆரம்பிக்கணும். ஸோ இது வந்து நாங்கள் இ-காமர்ஸ் சைட்டில் போட போகிறோம். அண்ட் ஸோ ஃபர்தராக இந்த லேசர் என்கிரேவர் பற்றி அப்படியே கண்டினியூஸாக வீடியோ போடுறேன். ஸோ யூ கேன் வாட்ச் இட் அண்ட் தென் வில் கேட்ச் அப் அகேன். தேங்க்ஸ் கைஸ். சீயர்ஸ்.